Hi friends, welcome back to Tummy Time Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல சுவையான நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து மசாலா பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அரைக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, ப்ளஸ் வந்து காரத்துக்கு தக்கன வந்துட்டு வரமிளகாய் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி போடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து அரை மூடி வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் மிக்சியில். மீன்வெயில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் வந்து ஒரு கீரை வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து இன்றைக்கி வந்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கு தக்கன வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா சேர்த்துருக்கேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வந்துட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி மிளகு, வரமிளகா, பச்சை மிளகாய் இதெல்லாமே காரம் கொடுக்கும். இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி இதில் சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதும் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ரெடியாக மசாலா ஃப்ரெஷ்ஷாக அதையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மிக்சிலே நிறையா மசாலா ஓட்டியிருக்கோம். அதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசியிலே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. நண்டு மசாலா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி எதுவுமே தேவையே கிடையாது. சீக்கிரமாக வந்துடும். நண்டு வேறு நண்டுலேயே தண்ணி விடும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக மசாலா வந்து அந்த மிக்சி கழுவி வந்து இதில் ஊற்றிட்டாலே போதும். பாருங்கள் 1/2 கிலோ நண்டு இன்றைக்கி வந்து மீடியம் சைஸ் நண்டு தான் எடுத்துக்க. ரொம்ப பெரிய நண்டு எடுக்கல. மெதுவாக கலருங்க. ஒரு கலரி விடுங்க. நண்டுக்குள்ளெல்லாம் மசாலா போகணும். அது மாதிரி கிளறி விடுங்க. சில நண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பு கொடுக்கும். காரத்துக்கு தக்கன மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பாருங்கள், தண்ணி விடாமலே பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு குழம்பு மாதிரி நம்மளுக்கு வந்து மசாலா மாதிரி ரெடி ஆகிடுச்சு நண்டு மசாலா. இது நம்ம குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வந்து செஞ்சிங்கன்னா கிரேவி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தவறாமல் நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.